நிறைய கால்ஸு, நிறைய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து போன வாரம் நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. போன வாரம் ராசி பலன் சொன்னதுக்கு நிறைய பேர் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. பர்சனலாக எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ராசி பலன் என்று நம்ம பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு செல்லாம், ரெடியாக இருங்க. மேஷ ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி காலபுருஷத்தில் ஃபஸ்ட்டு ராசி. மேஷ ராசினாலே வாரியர். ஓகே, செவ்வாய் ஆதிக்கத்தில் இருந்த நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஆக்சுவலி ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, டிட்டர்மினேஷன் ரொம்ப ஜாஸ்தி, வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதே வந்து மேஷ ராசியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ கிரக நிலைமை பார்த்தீங்கன்னா 12ல் சனி பகவான் வக்ரகதி இருந்தாலுமே, போன வாட்டி நான் சொல்லியிருக்கேன் 12ல் சனி பகவான் கொஞ்சம் செலவு கொடுப்பாரு அப்படி இப்படின்னு. பட் இந்த வாரமும் அதே தான். பட் என்னன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சனி பகவான் 12ல் வக்ரம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கார். ஆக்சுவலி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ரம் முடியுது. இந்த ஸ்டேஜில் வந்து அவர் நம்ம நெருங்கிறதுனால, வக்ரம் நிவர்த்தி ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலனே நடக்கும். ஸோ 12ஆம் இடத்துல சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுவார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு உங்களுக்கு அப்ராட் போகிறதுக்கு. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கும் மேஷ ராசிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ நாள் சகோதரர் கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் இனிமேல் எல்லாம் சரியாகும். எல்லாத்துக்குமே குரு பகவான் வந்து பார்த்துப்பார் உங்களுக்கு, சரிங்களா? ஒன்றும் நீங்கள் கவலைப்படுத்தாத. 5ஆம் இடத்துல உங்களுக்கு இவ்வளோ நாள் சுக்கிரன் இருந்தார். இப்போது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் போய் நீச்சம். இப்போது சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் புதன் அங்கே இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம்னு ஒன்று இருக்குது. நீச்சபங்க ராஜயோகம்னு என்ன? அதாவது அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து உச்சம் இல்லை சொந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் நீச்சபங்க ராஜயோகம். கோச்சாரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சுக்கிரன் 6ல் இருந்தாலுமே, சுக்கிரன் மறைந்து போயிருந்தாலுமே கூட புதன் இருப்பதுனால நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பயம் தேவையில்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார். 5ஆம் இடத்துல கேது வந்து கண்டிப்பாக வயிறு உபாதைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் புதன் எல்லாருமே உங்களுக்கு நல்லதே பண்ணுவா, ஒன்றும் பயப்பட இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அக்டோபர் மாதம் இது ஐப்பசி மாதம் கிட்ட வரதுனால சூரியன் வந்து நீச்சமாயே தீர வேண்டும். சூரியன் நீச்சம் ஆச்சுன்னா உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் ஜென்ரலாகவே வரும் கண்டிப்பாக. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப நல்லது. நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் ஜெயமாகும். எல்லாமே வந்து சக்ஸஸ். அப்ராடாக சக்ஸஸ், ஃபாரின் பிஸ்னஸாக சக்ஸஸ். பட் இதில் ஒரு சின்ன காஷன் என்னென்னா, இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து கோச்சார பலன். அதனால் உங்கள் ஜனான ஜாதகத்தில் ராகு வலிமையாக இருந்தால் 3, 6, 10, 11 நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி கைடன்ஸுக்கு வாங்க. இன்னும் டீட்டெயில்டாக பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் நான் பண்ணுறேன். நன்றி, பெஸ்ட் விஷஸ். பரிகாரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை வழிபடுறது நன்மையே தரும். தேங்க்யூ. ரிஷபராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். உங்கள் பிரதோஷ். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரிஷபம் வந்து இஸ் ரூல்டு பை சுக்கிரன். ஸோ ரிஷபனாலே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நல்ல சாப்பாடு, நல்ல ரொமான்ஸ், நல்ல ஒரு பொறுமைசாலி. நீங்கள் என்ன சில நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்கும் இருக்குது. ஸ்டபன், ஒரு புல் மாதிரி, நந்தி மாதிரி அடம் பிடிச்சிங்கன்னா உங்களை மாற்றுறதுக்கு யாருனாலுமே முடியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை செஞ்சே தீருவீங்க. அதுதான், அது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி ஜென்ரலாக. ஸோ ரிஷபராசிக்கு யோகக்காரகன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் நம்பர் 1 யோகக்காரகன் உங்களுக்கு. ஸோ அந்த யோகக்காரக சனி பகவான் வந்து 9, 10 அதிபதி உங்கள் ராசிக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் நம்ம. 9 வந்து பாக்கியம், 10 வந்து தொழில். 9, 10 அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் வக்ரம் இருந்தாலுமே வக்ர நிவர்த்திப்படுவார் அவர் நவம்பர். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகம். 9 குடியன் 11ல் இருக்கிற தர்மா கர்மாதிபதி யோகம் ஒன்று, இன்னொன்று 9 குடியன் 11ல் இருக்கிறது தனயோகம் வேறு. ஆக்சுவலி பாக்கியம் தனயோகம் இருக்கிறதுனால காசு பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச டைமில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வித் ரேஸ் மாதிரி ஸ்லோவாக நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். சனி பகவான் மெயினாக வந்து உழைப்பாளி. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. லேசியாக இருந்தால் சனி பகவான் வந்து என்ன தான் யோகம் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் கையால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும்.
ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சனி பகவான் வந்து பார்வை இருக்குது. 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டில் பார்க்குறாரு. 2ஆம் வீட்டில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து குரு பகவான் உட்காந்துருக்கு. ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு உட்காந்ததுனால உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால, யோகக்காரகனே உங்கள் ராசியை பார்க்குறதுனால ரொம்ப நல்லது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே நல்லா நடக்கும். 7ஆம் பார்வையாக சனி பகவான் வந்து உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ அதில் வந்து என்னென்ன உங்களுக்கு நன்மைகள் நடக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 3, 7, 10 சனி பகவான் பார்வை எல்லாமே யோகக்காரகன் என்பதால் எல்லாமே நல்லா நடக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்தது குரு 2ல் இருக்குது. குரு 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப விஷயம், அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெல்த்து, ப்ராஸ்பரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த டைமில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால தாய் வழியில் வந்து எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாகிரதை இருக்கணும். போன வாரம் அதே தான் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா 4 கேட்டு வந்து பூர்வ பால்குனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் நட்சத்திரத்தில் வந்ததுனால, அது 3ஆம் பாதத்தில் வந்ததுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கும். இருந்தாலுமே ஒரு ஜாகிரதை இருக்கிறது நல்லது. சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீச்சமாயிடுவார். எப்படி இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஐப்பசி மாதம் ஸ்டார்டிங்கில். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானம் தான். பட் இருந்தாலுமே சூரியன் நீச்சம் ஆகிறதுனால கொஞ்சம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இன் ஜென்ரல், கோர்ட் கேஸு, வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக. பட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 5ல் சுக்கிரன் வந்து உட்காந்துடுறாரு. 5ல் சுக்கிரன் வந்து உட்காந்துறதுனால நீச்சபங்க ராஜயோகம், ஏன்னா புதனங்க இருக்குல்ல, நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு அங்கே அப்ளிகபிள் ஆகிடும். அதனால் பயப்பட தேவையில்லை. ராகு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தி. நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமியை வழிபடணும். அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் ஃப்ரைடே போய் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. பண்ணிட்டு வாங்க, உண்மையே தரும். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். மிதுன ராசி நேயர்கள் கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே குரு ஜென்மத்தில் தான் இருக்குது, இப்பவும் ஜென்மத்தில் தான் இருக்குது. ஆனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். ஸோ குரு வந்து ஜென்மத்தில் இருந்தாலுமே புதன் கூட சுக்கிரன் வந்திருக்கு இந்த வாட்டி. நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால குருக்கு பவர், அடிஷ்னல் பவர். குரு உங்களுக்கு நன்மையே பண்ணுவார். உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும், லாங்குவிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்லாயிருக்கும். ராசியில் குரு வந்து உட்காந்துருக்கிறது வந்து பகவானே உங்கள் தலையில் வந்து உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. 3ஆம் இடத்துல கேது பகவான். 3ஆம் இடத்துல கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஜெயா விஜயஸ்தானத்தில் கேது பகவான். உங்கள் 3ஆம் இடத்துல கேது பகவான் வந்ததுனால உங்களுக்கு என்ன காரியம் வேணுமன்னாலும் எல்லாமே சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். எல்லாமே வந்து எந்த தடங்களும் இருக்காது. கேது பகவான் உங்களுக்கு கணேஷாவோட பிளஸ்ஸிங் மாதிரி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து நீச்சபங்க ராஜயோகம், ஏன்னா புதன் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. ஏதாவது காரு இது வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் கண்டிப்பாக. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக பார்த்து பண்ணலாம். இந்த டைம் வந்து ரொம்ப கம்மிங் ஃபார்ச்சூன் டைம். பட் இது வந்து நான் கோச்சாரம் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் ஸ்டாக் மார்க்கெட் தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கைடன்ஸுக்கு வாங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். நல்லபடியாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5ல் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துருவார். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு பூமி விஷயத்துலலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக. எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து உங்கள் தொழிலில் வந்து ப்ரெஷர் இருந்திருப்போம் இவ்வளோ நாள் வந்து. பட் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறதுனால கூடிய சீக்கிரம் அதுலேயும் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. சனி பகவான் 10ல் இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் கண்டிப்பாக வந்தே தீரும். ஹார்ட் ஒர்க்கு தான் சனி பகவான். 10th ஹவுஸில் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே நல்லது. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அப்ராட் போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த டைமில் விசா ஃபில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. H1B நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கே, ட்ரம்ப் அப்படி பண்ணுறாரே, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு 9 ராகு இருக்கிறதுனால நன்மையே ஆகும். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்கிட்ட கீழே கன்சல்டேஷனுக்கு வாங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க புதன்கிழமை, உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ. கடகராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் பிரதோஷ். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் கேது பகவான் இருக்குது. நான் போன வாரமே சொன்ன மாதிரி தான் இந்த வாரமும் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாகவே இருக்கணும்.
ஏன்னா கேது 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வடன்னு நீங்கள் பேசக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்மத்தில் இருக்குது. ஆக்சுவலி சிம்மத்தில் இருக்கிற கேது இப்போது ஐப்பசி மாதம் வர்றதுனால சூரியன் நீச்சமாகறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்கு இது இருக்குது. அதனால நீங்கள் ஜாகிரதையாக சாப்பிடணும், ஆயிலெலாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப நார்மலாக இருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. கடகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். அதனால நீங்கள் வந்து மற்றவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு அப்புறம் நீங்கள் ரெக்ரெட் பண்ண தேவையில்லை. அதனால தான் உங்கள் வார்த்தைகள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, ஸோ தட் உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் அண்ட் புதன் இருக்குது. இப்போது சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல வர்றது ரொம்ப நல்லது. ஜெயஸ்தானம், விஜயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லதே தரும். புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கணக்கு, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட், உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்லாவே வரும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமிக்காரகன் 4ஆம் இடத்துல இருக்கலாமானா இருக்கலாம். 4ஆம் இடம் அம்மா இடம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அம்மாவுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கோச்சாரம் தான், பட் இருந்தாலும் இதுவும் அப்ளிகபிள் தான், ஜென்ரல் கோச்சாரம். ஸோ அம்மாவுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது நவம்பர் மாதம். ஸோ பயப்பட தேவையில்லை. 9ல் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அஷ்டமத்தை விட பாக்கியம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படலாம் தேவையில்லை. 8ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் உங்களோட கெரியரில் இருக்கலாம், ப்ரொஃபஷனில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நீங்கள் துர்கா வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ஜென்ரலாகவே ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை துர்கா வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகராசி பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நல்லதே பண்ணுவார். அதனால் நீங்கள் வந்து சிவனை வேண்டிக்கலாம். சிவன் கோயிலுக்கு போய் மண்டே சிவன் கோயிலில் போய் நீங்கள் ஒன்றா ருத்ராபிஷேகம் பண்ணலாம், இல்லைனா உங்கள் பேரில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையே தரும். ஆல் தி பெஸ்ட் விஷஸ். நன்றி. சிம்ம ராசி நேர்களே, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் வந்திருக்கேன் உங்கள் பிரதோஷ். சிம்ம ராசிக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது. கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கலகம் பண்ணுவார் ஜென்ரலாக. ஆனால் கேது பகவானுக்கு வந்து சிம்ம ராசி வந்து ராஜா ராசி. ஸோ சிம்மத்தில் கேது இருக்கலாமானா இருக்கலாம். ஒன்று, கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்குது. கிரகணம் எப்படி பிடிக்குது? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நம்ம சொல்கிறது இல்லையா? சந்திரன் கேது சந்திர கிரகணம், சூரியன் ராகு சூரிய கிரகணம் நம்ம சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி கிரகணம் இருந்தாலுமே கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. என்ன, நீங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் வரும், அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். இப்போது ஐப்பசி மாதம் வந்து 3ஆம் இடமான நீச்சம் துலாத்தில் போய் நீச்சம் ஆயிடுவார். நீச்சமான சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா 3ஆம் இடம் வந்து நல்ல இடம் சொல்லியிருக்கோம்ல, உபாச்சாயஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம அஸ்ட்ராலஜியில். 3, 6, 10, 11. ஸோ 3ஆம் இடத்துல ராசியாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு திருப்பியும் நீச்சபங்க ராஜயோகம் கூட புதன் இருக்குது. என்னன்னா சூரியன் ஒரு பக்கம் நீச்சம், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம். அந்த நீச்சம் இருக்கிற சுக்கிரன் பக்கத்தில் புதன் இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறதில்ல. கெரியர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 7ல் ராகு இருக்கிறதுனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவலையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, எல்லாமே நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி வந்து நவம்பர் மாதம் கம்மியாட போகுது, அதான் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அஷ்டம சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும். ஏன்னா விபரீத ராஜயோகம், 6 குடிவன் 7 குடிவன் 8ல் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறதில்லை. குரு 11ல் ரொம்ப சூப்பராக இருக்கார், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து அக்டோபர் மாதம் வந்து குரு வந்து அதிசார பலன்னு சொல்லுவோம் நம்ம அஸ்ட்ராலஜியில். அதிசாரம்னா குரு வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இப்போ அக்டோபர் மாதம் கடகத்தில் வந்து திருப்பி போவார். ஸோ கடகத்தில் வந்தால் 12ல் வருவார். 12ல் வந்தால் நம்மளுக்கு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சுப விரயங்கள், கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு நடக்கும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிம்மராசிக்கு டாப் டக்கர், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் பண்ண வேற பரிகாரம் என்னென்னா சூரிய பகவானுக்கு நீங்கள் சண்டே கோதுமை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவனுக்கு வழிபாடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் சூரியனார் கோயிலில் இருக்கிற கும்பகோணத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் போயிட்டு வந்தாலே மிக சிறந்தது. ஆல் த பெஸ்ட். நன்றி, தேங்க்யூ. கன்னிராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிலேயே வந்து சூரியன் உட்காந்துருக்கு. சூரியன் கன்னி ராசியில் இருக்க ரொம்ப நல்லது. லீடர்ஷிப் பொசிஷன் உங்களுக்கு வரும், ரெக்கக்னைசேஷன் வரும், ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க, எஃபர்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனால் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமாயிடும். நீச்சம்னாலும் பரவாயில்ல, பட் 2ஆம் இடம்னு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் பேசுறது கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும். ஏன்னா சூரியன்னா இட்ஸ் ஹாட். ஸோ சூடு இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே வம்பு சண்டை எங்கேயுமே நீங்கள் போகாதீங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், இன்னும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து இது சனி பகவான் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். ஆக்சுவலி நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் என்னன்னா வக்ரப்படுவார். ஆக்சுவலி இப்போ வக்ரப்படுறதுனால 6ஆம் இடம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வக்ரம் இருந்தாலுமே 7ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆக்சுவலி கன்னிலேருந்து மீனம் வந்து 7ஆம் இடம் தான். வக்ரம்னா 6ஆம் இடம் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மோஷன். பேக்கில் இருக்காரு, ஆனால் அது பேக் இல்லை. ஸோ 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. பட் வக்ரம் இருக்கிறதுனால 6ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி வி ஆர் இன் 7th பொசிஷன். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். என்ன எனிமீஸ் இருந்தாலும் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுவார், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாரு. ராஜயோகம் அது ராகு பகவான் 6ஆம் இருக்கிறது. ஆனால் இது வந்து வெறும் கோச்சார பலன் தான். கீழே இருக்கிற நம்பரில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அஸ்ட்ராலஜி ஃபுல் கன்சல்டேஷன் ஆஸ் பர் சாஸ்திரா. உங்களுக்கு நான் இப்போ சூப்பராக உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். தசாபுக்தி படி தான் எல்லாமே நடக்கும். அதுதான் 90%. இது ஒரு 10-20% நீங்கள் வச்சுக்கலாம். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஆன்மீகம், நல்ல உங்களுக்கு ஹெல்ப்பு சப்போர்ட்டு, கோயிலுக்கு போனோன்னா நல்ல ஹெல்ப்பு சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது. எங்கே பார்த்தாலும் ஐயோ சுவாமி லே ஆஃப் ஆகிட்டிருக்கே அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. குரு பகவான் 10ல் இருந்தாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தை ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. எல்லாம் நன்மையே நடக்கும். கன்னிராசி நண்பர்கள் வந்து புதனோட ஆதிக்கத்தில் வந்ததுனால மகாவிஷ்ணுவை நீங்கள் வந்து வெனஸ்டே துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நல்லது. அதே மாதிரி புதன்கிழமையில் புத பகவானுக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். துலா ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்திருக்கேன் பிரதோஷ். உங்களுக்கு 12 உங்களுக்கு புத பகவான் சுக்கிர பகவான் வந்திருக்காங்க. 12 சுக்கிரன் புதன் இருக்கிறது ஒரு ராஜயோகமே. ஆக்சுவலி சுக்கிரன் 12 இருக்கலாமானா தாராளமாக இருக்கலாம். ஆக்சுவலி எந்த கிரகமும் 12 இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட ஜாத விதி இருக்குது. ஆனால் 12 சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு புதனும் 12 இருக்கிறது மறைஞ்சாலும் நல்லதே பண்ணுவார். 11ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறது ரொம்ப லாபம் கொடுக்கும், எல்லாமே நல்லது பண்ணும். என்ன நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஃபார்ச்சூன் கண்டிப்பாக வரும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. பாக்கியம், ப்ராஸ்பரிட்டி, சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால யாராவது பொலிட்டீஷியன்ஸ் இருந்தீங்கன்னா நான் போன வாரம் சொன்ன மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பருக்கு கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2026 வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பில் சான்சஸ் இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ராகு, கேது, சூரியன், சனி பகவான் இவங்க தான் அஸ்ட்ராலஜி பிளானட்ஸ் ஃபார் பாலிடிக்ஸ். இது வந்து எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அதுபடி தான் எல்லாம் நடக்கும். அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ கேது பகவான் 11ல் இருக்கார், குரு 9ல் இருக்கார். ஸோ எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம துளாராசி நேர்கள் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை, மகாலட்சுமி வேண்டிக்கோங்க. ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாமே நன்மையே தரும். தேங்க்யூ. விருச்சிக ராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். உங்கள் பிரதோஷ். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ல் சூரிய பகவான் ரொம்ப நல்லா இருக்குது. 11ல் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல கெயின்ஸ் கொடுப்பாரு, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் இருக்கும். சூரியன் வந்து சோல், ஆத்மகாரகான்னு நம்ம சொல்லுவோம் அஸ்ட்ராலஜியில். ஆத்மகாரகா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அப்பா காரகன் கூட. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஆப்டமிஸ்டிக் தாட்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் வந்து ஐப்பசி மாதம் அப்புறம் 12ல் வந்துடுவார், 12ல் நீச்சப்படுவார் கண்டிப்பாக. அப்போ வந்து அது நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வந்து ஃபாரின், அப்ராட், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால அம்மா விஷயத்தில் ஹெல்த் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். டயபெட்டிஸ், சுகர், பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் கொஞ்சம் ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 5ல் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. வக்ரம் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து அவர் கம்மியாகிடும். ஸோ பட் அது வரைக்குமே 5ல் சனி பகவான் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இப்போ பாவம் போர்டு எக்ஸாம் வந்துட்டு இருக்கல, இப்போ வரவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் 5ல் சனி பகவான் இருந்தால் உடனே நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்லாம் போடாதீங்க, அவங்கள அப்படியே விடுங்க. தே வில் ஸ்கோர் அ குட் மார்க் அண்ட் தே வில் மேக் யூ ப்ரௌட். அதனால சனி பகவான் வில் ஆல்வேஸ் கிவ் ஹார்ட் ஒர்க் அண்ட் லாயல்ட்டிக்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறவர். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. குரு பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ வந்து அக்டோபரோட 22க்கு அப்புறம் அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வருவார். அதிச்சார குரு பலனா 9ல் வர்றதுனால உங்களுக்கு சடனாக வந்து உங்களுக்கு லக், ஃபார்ச்சூன், ப்ராஸ்பரிட்டி, சக்ஸஸ் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
10ஆம் இடத்தில் கேது பகவான் உட்காந்துருக்காரு. கெரியரில் வந்து உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ், நேம், ஃபேம் எல்லாம் கொடுப்பாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. விருச்சிகம் ராசி இருக்கிறவருக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் வந்ததுனால முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே போய் நீங்கள் வழிபட்டாலே ரொம்ப நல்லது. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தனுஷ் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். தனுஷ் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். 4ஆம் இடம் சொல்கிறது தாய் ஸ்தானம் அண்ட் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் 4ஆம் இடத்துல வக்ரம் வந்து ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, நவம்பர் வர வர உங்களுக்கு வக்ரம் கம்மியாகிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை பெருசாக. ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ் உங்களுக்கு. பொலிட்டீஷியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ராகு 3ஆம் இடம் 6, 10, 11 இருந்தால் ரொம்ப பாலிடிக்ஸில் சக்ஸஸ். எலெக்ஷன் வின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, மினிஸ்டர் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி, எம்பி ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் பிராப்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க, நான் பார்த்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். நல்லபடியாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு இருக்கார். குரு 7ஆம் இடத்துல இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம். ரொம்ப நல்லதே பண்ணுவார் குரு, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது இருக்கிறார். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நீங்கள் போய் நிறைய ஈடுபடுவீங்க. 9ல் கேது இருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 10ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார். 10ஆம் இடத்துல வந்து ஐப்பசி மாதம் அப்புறம் சூரியன் 11ல் வந்துடுவார், நீச்சம் ஆகிடும். பட் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல புதன் அங்கே தான் இருக்கார். சுக்கரன் வந்து திருப்பியும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தனுஷ் ராசி நண்பர்கள் வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது குரு பகவான் ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க. டைம் இருந்தால் தேர்ஸ்டே ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மக்கர் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் உங்கள் பிரதோஷ். மக்கர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து யார் அடித்தாலும் தாங்குவீங்க, அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா சனி பகவானோட இதில் வந்ததுனால உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி, பேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு, 8ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கள் ஃபேமிலி இஷ்யூஸில், வெல்த்தில், இதிலலாம் உங்களை வந்து ராகு பகவான் உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. கண்டிப்பாக என்ன சனி வீட்டில் ராகு பகவான் உட்காந்துருக்காரு. ராகு பிடிச்ச வீடு தான் கும்பம், அதனால பெருசாக ஒன்றும் டெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகஞ்சி. 3ஆம் இடத்துல ராஜ யோகம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால 3ஆம் இடம் விஜய ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ஜெயமான ஸ்தானம். உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ப்ராஸ்பரிட்டி கொடுக்கும், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும், எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தில் வந்து ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் கண்டிப்பாக. அது வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். லிவர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டமக்கு, ஹார்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் 6ஆம் இடம் வலிமையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறேன். 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் உட்காந்துருக்கு. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஹர்டல்ஸ், அப்டக்கிள்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கணபதியை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. 9ஆம் இடத்துல சுக்ரன் இருக்குது. சுக்ரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கு, பட் கூட புதன் இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம். 9 சுக்ரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 9 புதன் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சிலாம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம், பட் வித் காஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி புதன் இருக்குன்னு பார்க்கணும் கண்டிப்பாக. அப்புறம் தசாபுக்தி எப்படின்னு பார்க்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது. செவ்வாயும் வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும், நல்ல ரெக்கக்னைசேஷன், நல்ல எஃபர்ட், சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கும். சூரியன் ஐப்பசி மாதம் அப்புறம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல பவர், சக்ஸஸ் கொடுப்பாரு. நீச்சமானாலுமே சூரியன் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பயப்பட தேவையில்ல மகர ராசி நேயர்களே. நீங்கள் வந்து சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை ஹனுமான் சாலிசா படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பெறும். சனிக்கிழமை ருத்ராபிஷேகம் இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே தரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. கும்பராசினியர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வந்திருக்கேன் பிரதோஷ். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து உங்கள் ராசியிலே இருக்குது.
ரொம்ப நல்ல இடம் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ராகு பகவான் பொதுவாக வந்து இல்யூஷன், கன்ஃபியூஷன், டவுட் எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒரு இல்யூஷன் வரும், உங்களுக்கு ஒரு டிசைர் வரும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் கன்ஃபியூஷன் மூலம் உங்களுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதை நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேணாம், அது பாசிட்டிவாக நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதை வந்து பண்ணுறீங்கன்னு தான் நம்மளுக்கு பண்ணப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதியே வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 7.5 வருஷம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சீக்கிரம், அதனால வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனே, ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் உட்காந்துருக்காரு. குரு 5ல் இருக்கிறது ரொம்ப நல்லது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குரு 5ல் வந்து புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப்பு, சப்போர்ட்டு, சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணுவார். 7ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் உட்காந்துருக்கிறதுனால வைஃபுக்கும் உங்களுக்கும் சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஏதாவது இன்லாஸ் வந்து உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். கணபதியை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரல் கோச்சாரம் தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன் இருக்குது. 8ல் சுக்கிரன் புதன் இருக்கிறது ரொம்ப நல்ல ராஜயோகம் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், நெகட்டிவாகவே எடுக்கக்கூடாது. 8ஆம் இடம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலாம். நீங்கள் எதிர்பாராத இந்த ஒரு மாதத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம் கூட வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து இப்போ ஐப்பசி மாதம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ல் நீச்சம் பெற்றாலும் நீச்சவங்க ராஜயோகம் வந்துடும் சூரியனுக்கு. ஏன்னா இது சுக்கிரன் வந்து நீச்சம் இருக்கிறதுனால, அங்கே புதனும் கூட இருக்கிறதுனால நீச்சவங்க ராஜயோகம் இருக்கிறதுனால சூரியனும் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹனுமான் சாலிசா சேன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கும்பராசி நேயர்கள் ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நன்மை தரும். தேங்க்யூ. மீனராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். மீனராசிக்கு 7.5 வருஷம் வந்து நடந்துருக்கு. 7.5 வருஷம் ஜென்ம சனி பகவான் உங்களுக்கு நடந்துருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியட்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்தால் 3, 6, 10, 11 இல்லைனா ஒரு யோகக்காரகனாக இருந்தால், கேந்திர திருகோணத்தில் இருந்தால், இல்லை சுபர்கள் பார்வை இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சனி பகவான் தசை முடிஞ்சு போயிட்டா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பரை எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைடன்ஸ், ஹெல்ப், சப்போர்ட் கொடுக்குறேன். சனி பகவான் உங்கள் ராசியிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஜாபில், கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹனுமான் சாலிசா சேன் பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை கையில் பிடிங்க, உங்களுக்கு நன்மையே தரும். பாசிட்டிவாகவே யோசிங்க, நெகட்டிவாகவே யோசிக்காதீங்க. கொஞ்சம் லோன்லினஸ் இருக்க செய்யும், பட் நீங்கள் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்குது. கேந்திரத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பான யோகம் தான். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது தான், உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது அண்ட் 12ஆம் இடத்துல ராகு பகவான். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஜெய விஜயஸ்தானத்தில் வந்து இருக்குது. எல்லா எனிமீஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அப்ராட் போகிறவங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக கோச்சாரம் இஸ் ஃபேவரிங் யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் புதன் உட்காந்துருக்கு. 7 சுக்கிரன் புதன் வந்து உங்களுக்கு ராஜயோகமே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாமே வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஃபார்ச்சூன் டைம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணுன்னா கீழே நம்பர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கைடன்ஸ், சப்போர்ட் கொடுக்குறேன். 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வந்துடும். சூரியன் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்தப்புறம் நீச்சமான சூரியன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீச்சமங்க ராஜயோகம் பெற்று தப்பிச்சிடுவீங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மீனராசி நண்பர்களுக்கு வந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ குரு பகவானா நீங்கள் ஆலங்குடி போகலாம், இல்லை திருச்செந்தூரே குருஸ்தலம் தான், திருச்செந்தூர் முருகனை வழிபாடலாம். இல்லை ப்ரஹஸ்பதியை வந்து தேர்ஸ்டே போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி கொண்டக்கடலை அர்ச்சனை பண்ணால் சுபம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.